முட்டை கிரேவி 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் சொல்கிறேன், பாருங்கள் வீடியோ. 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 2, முந்திரி, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் அரைச்சிக்கணும் மிக்சியில். அடுப்பை வச்சுருங்க. நான் ஒரு 4 முட்டை எடுத்துருக்குறேன். முட்டை கிரேவிக்கு முட்டை அவிச்சு தோல் எடுத்து வச்சுருக்குறேன். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கிராம்பு, பட்டை, ஏலை, ஜீரகம், நான் 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் 1 ஸ்பூன். வதக்குங்க. முட்டையை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்ந்து அரைச்சி பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், பெப்பர் பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 கரண்டி, அதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்காங்க, டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. தண்ணி விட்டு ஓண்டு தண்ணி சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வைங்க. கிண்டி விட்டுக்கிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் இது பண்ணுற வரையும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அப்புறம் முட்டையை அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுக்குவோம். முடிஞ்சிருச்சு. புதினாவும் கொத்தமல்லியும் லைட்டாக சேர்த்துக்கணும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.